கைலாயத்தில் ஒரு சமயம் சிவபெருமானை சந்திக்க சென்ற யமதர்மன் தனக்கு ஒரு உதவியாளர் வேண்டும் என்று வேண்டினான். உயிர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை தனியாக ஒரு நோட்டில் எழுதி வைக்க ஒரு உதவியாளர் இருந்தால் தனது பணிக்கு மிக்க உதவியாக இருக்கும் என்று சிவபெருமானிடம் கோரிக்கை விடுத்தான். அதையடுத்து அன்னை பார்வதி தேவி தரையில் ஒரு ஓவியம் வரைந்து அதற்கு உயிர் கொடுத்தாள். சித்திரத்தில் இருந்து வந்ததால் அவனுக்கு சித்திரகுப்தன் என்ற பெயர் ஏற்பட்டது. யமதர்மனுக்கு துணையாக இருந்து உயிர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எந்த பாகுபாடும் இன்றி துல்லியமாக கணக்கிட்டு எழுத வேண்டும் என்று சித்திரகுப்தனிடம் சிவபெருமான் கூறினார். மேலும் அவனுக்கு எந்த காலத்திலும் எழுதி முடிக்க முடியாத ஒரு நோட்டு புத்தகத்தையும் தங்க பேனாவையும் கொடுத்து யமதர்மனுடன் அனுப்பி வைத்தார். அதனால்தான் சித்திரகுப்தன் வலது கையில் தங்க எழுத்தாணியும் இடது கையில் ஓலைச்சுவடியுடன் இருக்கிறார். சித்திரகுப்தன் பிறந்த நாளாகிய இன்று சித்ரா பௌர்ணமி தினத்தன்று சித்திரகுப்தனின் கதையை படிப்பவர்களுக்கு புண்ணியம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் இந்நாளில் சித்திரகுப்தனை வணங்கும்போது எனது பாவங்கள் குறைந்து புண்ணியம் அதிகரிக்க உதவிட வேண்டும் என்று கூறி வணங்குவது சிறப்பு. சித்ரா பௌர்ணமி தினத்தன்று மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் வழங்குவதற்காக அரகர் ஆற்றில் இறங்கி தரிசனம் அளிப்பதாக ஐதீகம். அதனால் இந்நாளில் முதலில் அரகர் பெருமானை வணங்குவது பெரும் சிறப்பாகும்.